ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிளாகரோட எஸ்இஓ செட்டிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்இஓனா அப்படின்னு என்ன நான் சொல்லிடுறேன். எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போய் கூகுள், யாகு, பிங் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சர்ச் இன்ஜின், ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம போய் சர்ச் பண்ணுவோம். இது ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதில் போய் நம்ம கேலக்ஸி S7 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதில் போய் சர்ச் பண்ணுவோம், ஓகேங்களா? அது இப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறையா ரிசல்ட்ஸ் வரும்போது ஃபஸ்ட்டு அமேசான் பை லிங்க் கிடைக்கும், நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் வரும், அதுக்கப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடான வெப்சைட்ஸ்லாம் வரும். ஏன் அப்படி வருது? பிகாஸ் அவங்கெல்லாம் அந்த வெப்சைட்ஸ்காரங்கெல்லாம் எஸ்இஓ செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் எஸ்இஓ செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ்இஓ செட்டிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வெப்சைட் கூகுளில் போய் சர்ச் பண்ணி வர ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டாக நிற்கும். ஏன் ஃபஸ்ட்டாக நின்னா என்ன உங்களுக்கு? எனக்கு லாஸ்ட்டாகவே வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிராஃபிக் கிடைக்கும், நிறையா ரெவென்யூ கிடைக்கும். பிகாஸ் நார்மலாக நம்மளே எதாவது சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு லிங்கை தொட்டு உள்ளே போவோம், அதில் கிடைக்காட்டி செகண்ட் லிங்கில் தொட்டு உள்ளே போவோம், அதுலேயும் கிடைக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஜ் வரைக்கும் தான் நம்ம அதில் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு மேலெலாம் நம்ம ட்ரை பண்ண தேவையில்லை, வேறு எதில் சர்ச் பண்ணிக்கலான்ட்டு போயிடுவோம். ஸோ அதுக்கு தான் எஸ்இஓ செட்டிங்ஸ் மெயினாக வேணும் அப்படிங்க. எஸ்இஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்குது. நீங்கள் எஸ்இஓ மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு 100% வேலை கிடைக்குங்க. ஸோ எஸ்இஓ இந்த பிளாகருக்கு மட்டும் இல்லைங்க, வெப்சைட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு யூடியூபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எஸ்இஓ இருக்குது. ஸோ அந்த எஸ்இஓ கோர்ஸ் நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸை கண்டிப்பாக வரும். ஸோ அதுக்கான வீடியோஸ் எப்படி போடலாம் அப்படின்ட்டு நம்ம சேனலில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். நீங்கள் எஸ்இஓவில் ஒரு நாலேஜ் A to Z தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்பர்ட் ஆகணும் எஸ்இஓவில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ஃப்ரீயாகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கண்டிப்பாக எஸ்இஓ செட்டிங்ஸ் பற்றி ஃபுல் கோர்ஸ் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பிளாகரோட எஸ்இஓ செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் சும்மா வாயாலே சொல்லிட்டு போயிடுவேங்க, பட் அது உங்களுக்கு சுத்தமாக புரியாது. அதனால் நான் உங்களுக்கு டெமோவாக பண்ணி காமிச்சிடறேன். ஓகே, ஹலோ கைஸ். இப்போ நம்ம பிளாகரோட எஸ்இஓ செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம பிளாகர் சைட்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம பிளாகர் சைட்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ என்னோடய பிளாக் நேமு, பிளாகோட கண்டென்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் இதில் ஆட்சன்ஸ் அப்ரூவ் எப்படி வாங்குறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இதில் எப்படி எஸ்இஓ செட்டிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன உங்கள் பிளாகோட என்ன டைட்டிலோ அதை எடுத்துங்க, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் இது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நான் என்னென்ன பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த க்ராலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங், அதில் இந்த 3 ஃபியூச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு பேசிக்ஸ் இருக்கும். பேசிக்ஸில் உங்கள் டைட்டில், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட பிளாக் டைட்டில் இங்கே கொடுத்துருங்க. இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் மெயினாக கொடுத்தாகணும், அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ரூவ் கிடைக்கும். ஸோ நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன் எப்படி தரதுன்னு தெரியல, இதையே பார்த்து நான் இது வரைக்கும் எழுதியிருக்கேன், இந்த கண்டெய்னிங் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் கண்டென்ட் போட்டு எழுதிக்கிங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது எடிட்டில் போயிட்டு அதிலே பாருங்கள், லெட்ஸ் சர்ச் இன்ஜின் ஃபைண்ட் யுவர் பிளாக். அது என்ன கேட்குதுன்னா, சர்ச் இன்ஜினில் இப்போ உங்கள் கண்டென்ட் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணும்போது உங்களோடது சர்ச் ரிசல்ட்ஸில் காமிக்கணுமா வேணாமான்னு கேட்குது. கண்டிப்பாக காமிக்கணும், இல்லாட்டி அப்புறம் நமக்கு ஏர்னிங்கே வராது, ஒன்றும் வராது. அதில் எஸ் அப்படியே கொடுத்துங்க, சேவ் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு இது பிளாக் அட்ரெஸ்ஸு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது போக இந்த டொமைன் பற்றி நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இது HTTPS டைரக்ட் எஸ் தான் இருக்கணும், நோ கொடுத்துடாதீங்க, எஸ் தான் இருக்கும். நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? அவ்வளோதான் பேசிக் செட்டிங்ஸ். எவ்வளோ தான் இது ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் இதோட பேசிக் செட்டிங்ஸ் ஓவராலாக சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம சர்ச் இன்ஜின் எஸ்இஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்ச் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு போயிருங்க. இங்கே ஃபஸ்ட்டு மெட்டா டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு இதை பற்றினா என்னென்னு பார்த்துக்கலாம். இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எப்படி சொல்லலாம், மெட்டா டேக். இது நம்ம பின்னாடி கொடுத்த டிஸ்கிரிப்ஷன், இந்த பேசிக்கில் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்கும் ஷோ ஆகும். பட் இந்த டிஸ்கிரிப்ஷன் யாருக்கும் காமிக்காது. பட் இது ரிலேட்டடாக இதில் நம்ம கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சர்ச் ரிசல்ட்டாக நம்மளோட பிளாகர் முன்னாடி போய் நிற்கும். இது டிசேபிளில் இருக்குது. இது எனேபிள் பண்ணால் எடிட் கொடுங்க. இங்கே எனேபிள் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், எஸ் கொடுங்க. இங்கே நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன்.
பிகாஸ் நான் இது ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா டெய்லி ஹெல்த் ஐக்யூ இஸ் ஷேரிங் கண்டென்ட்ஸ் ஆன் பிகாஸ் டெய்லி ஹெல்த் ஐக்யூ இது வந்து என்னோட பிளாக் கண்டென்ட் நேமு கண்டென்ட் ஆன் ஹெல்த் கேர் ஃபார் ஹேர் ஐ ஃபேஸ் ஸ்கின் போன்ஸ் ஆன் அதர் பாடி பார்ட்ஸ் இது ரிலேட்டடாக பிகாஸ் ஹெல்த் கேர்னா ஏதோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பாடி பார்ட்ஸ் பற்றி தான் சொல்லுவோம். ஸோ இதை கொடுத்து நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கண்டென்ட் சொல்ல போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதில் அவங்க கொடுத்துருப்பாங்க 150 கேரக்டர் அதுக்குள்ளே டைப் பண்ணி கொடுத்துக்குங்க. இந்த ஆப்ஷன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் எரர் அண்ட் ரீடைரக்ஷன் இதில் நம்ம எதுவுமே இங்கே தொடவே தேவையில்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்ராலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங். க்ராலர் அண்ட் இண்டெக்ஸிங்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் பிகாஸ் இது ஒரு பெரிய டாபிக். இது உங்களுக்கு நல்லா புரியணும்னா இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ வந்து நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். க்ராலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிளாகர்ல எக்கச்சக்கமான பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணுற எல்லாத்துக்கும் இந்த க்ராலர் தான் நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்க அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ பண்ணும், பார்க்கும். ஓகேவா, நல்ல கண்டென்ட் போடுறானா இல்லை எந்த மாதிரி கண்டென்ட் போடுறான் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஓகே இந்த கண்டென்ட் ஓகேனா தான் இது வந்து கூகுளோட லோக்கல் சர்வருக்கு அனுப்பிச்சு உங்களோட பிளாகை இண்டெக்ஸிங்கில் கொண்டு வரும். இண்டெக்ஸிங் அப்படின்னா கூகுளில் யாராவது சர்ச் பண்ணும்போது சர்ச் இன்ஜின் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறது இந்த இண்டெக்ஸிங் ஆப்ஷன். இதை இப்போ இப்போதைக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். புரியாதவங்களுக்கு நான் அப்கமிங் வீடியோஸ் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க வார்னிங் யூஸ் வித் காஷன் இன்கரெக்ட் யூஸ் ஆஃப் தீஸ் ஃபியூச்சர்ஸ் கேன் ரிசல்ட் யுவர் பிளாக் பீயிங் இக்னோர்ட் பை சர்ச் இன்ஜின்ஸ். அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது திருட்டுத்தனமோ இல்லை உள்டாலக்கடி வேலையோ இல்லை இது பண்ண தெரியாமல் ஏதோ நோண்டி வச்சாலோ உங்கள் சர்ச் இன்ஜின் ரிசல்ட்டில் உங்கள் பிளாக் காமிக்கவே காமிக்காது. ஸோ இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் எடிட் போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, கூகுள் சர்ச் கன்சோல் போயாச்சு. இதில் உங்களோட மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அது ஆல்ரெடி நீங்கள் எந்த மெயில் ஐடி வச்சு பிளாக் கிரியேட் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியில் லாகின்ல இருக்கும்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, நம்மள கூகுள் சர்ச் கன்சோல் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் டொமைன் கேட்குது. டொமைன்னா ஒன்றுமே இல்லைங்க. வாங்க வந்து இந்த வியூ பிளாக் அப்படின்னு கொடுங்க. இங்கே வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட டொமைன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த HTTP இதெல்லாம் வேணாம் நமக்கு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கில் ஒரு ஸ்லாஷ் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிங்க. ஓகே, கண்டினியூ கேட்கும், கொடுத்துருங்க. வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஓகே, நம்மளோட கூகுள் கன்சோல் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு எல்லாம் கிரியேட் ஆயிடுச்சு. கூகுள் கன்சோல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய டாபிக்னு கூட சொல்லலாம். இது வந்து பிளாகருக்கு மட்டும் இல்லைங்க, நிறையா வேர்ட்பிரஸ் வெப்சைட்டாக நீங்கள் வச்சுருக்கிறதா இருக்கட்டும், வேறு எந்த விதமான வெப்சைட்டாக இருக்கட்டும், இது ரொம்ப ஒரு மெயின் ரோல் கூடன்னு சொல்லலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு இந்த ஓவர்வியூ, பெர்ஃபார்மன்ஸ், இன்ஸ்பெக்ஷன், கவரேஜ், சைட் மேப்ஸ், ரிமூவல்ஸ் பற்றின ஒவ்வொன்றா டீட்டெயிலாக கூகுள் சர்ச் கன்சோலை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அது பார்த்தோம்னா புரியும். இப்போதைக்கு நீங்கள் இதை அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம பழையபடி நம்ம பிளாகருக்கு போய்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், கஸ்டம் ரோபோட் டெக்ஸ்ட். இந்த கஸ்டம் ரோபோட் டெக்ஸ்ட் அப்படின்னா நம்மளோட பிளாகை சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுவாங்கல்ல, அவங்க சர்ச் பண்ணும்போது சில கீவேர்ட்ஸ் போடுவாங்க. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்க வந்து டெய்லி ஹெல்த் ஐக்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் அவங்க டெய்லி ஹெல்த் டிப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது டெய்லி ஹெல்த் ஐக்யூ. இது கொடுத்தா மட்டும்தான் நம்மளோடது அவங்களுக்கு காமிக்கும். இது இல்லாமல் இது போக நம்ம இந்த எடிட்டில் வந்து நம்மளோட டேக்ஸை கொடுத்துக்கிட்டோம்னா அவங்க சாதாரண டிப்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலும் நம்மளோட டெய்லி ஹெல்த் ஐக்யூ அவங்களுக்கு சர்ச் இன்ஜினில் போய் காமிக்கும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், பட் நான் உங்களுக்கு இதை பண்ணி காமிக்கிறேன். இது எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்துட்டு ஓகே, நம்ம இப்போ இதுக்கு நம்ம என்ன டேக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். கூகுள் போய்க்குங்க. கூகுள் போயிட்டு கஸ்டம் ரோபோட் .text generator for blogger அப்படின்ட்டு அதிலே வரும். நீங்கள் அதை ஓகே கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும் பார்த்தீங்களா, ctrlq.org blogger அப்படின்னு. இந்த வெப்சைட்குள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டு இங்கே நம்மளோட URL லிங்க் கேட்கும். அதுக்கு இங்கே போயிட்டு நம்மளோட லிங்க் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட பிளாக் லிங்க், அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் கொடுத்துருங்க. ஜென்ரேட் சைட் மேப் அப்படின்னு கொடுங்க. இங்கே சம் கேரக்டர்ஸ் வருது பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணிக்கங்க, வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கஸ்டம் ரோபோட் ஹெட்டர் ஸ்டாக் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இதை எனேபிள் பண்ணணும். எஸ்
கொடுத்துட்டு இது என்ன கேட்குதுன்னா ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜ் வந்து அதாவது இதுதான் நம்மளோட ஹோம் பேஜ். ஓகேங்களா? இந்த ஹோம் பேஜ் வந்து எப்படியெல்லாம் சர்ச் பண்ணும்போது ஆல் கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணோன்னா ஆல் கொடுத்துட்டு இந்த நோ டிபி ஐ மீன் டைரக்டரி பேஜ், இது வந்து நம்மளோட வந்து டைரக்டரி பேஜ் கிடையாது, இது வந்து ஒரு கண்டென்ட் பேஜ். ஐ மீன் இது வந்து ஒரு நார்மல் வெப்சைட் மாதிரி. ஸோ இது வந்து நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆர்கைவ் அண்ட் சர்ச் பேஜஸ். இது வந்து நம்மளோட இந்த சைட்டு வந்து வாட்ஸ்அப்லேயே ஆர்கைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட் பண்ணி வைக்கிறது, அது ஹைட் பண்ணுறது. ஸோ நமக்கு இது தேவையில்லை. இது வந்து நோ இண்டெக்ஸும் இந்த நோ டிபி அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஃபார் போஸ்ட் அண்ட் பேஜஸ். நீங்கள் போடுற ஃபியூச்சர் போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை க்ரியேட் பண்ணுற பேஜாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் காமிக்கணும்ல. ஸோ அதுவும் நீங்கள் ஆல் கொடுத்துருங்க. இதுக்கும் நோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ். இவ்வளோதாங்க செட்டிங்ஸ். இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நீங்கள் பிகினராக இருந்தால் இதை மட்டும் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இனியும் எனக்கு பிளாகில் ஃபுல்லாக A to Z தெரியணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக சேனலில் வீடியோஸ் வரும். இப்போதைக்கு நீங்கள் பிளாக் எனக்கு ஓப்பன் பண்ணி அதில் நான் கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோ, இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த போஸ்ட் பேஜஸ் போய் நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் என்னோட பேஜ், அதாவது என்னோட பிளாக் ஆட்சன்ஸுக்கு அப்ரூவல் ஆனோட அதுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஆட்சன்ஸ் கிளிக் பண்ணுறது, அது மூலிமா எப்படி ஏர்னிங் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கடல் மாதிரி இதை பற்றி நிறையா சொல்லணும். ஸோ இப்போதைக்கு பிகினர்ஸ், நீங்கள் ஒரு பிகினர்ஸ், எனக்கு பிளாகில் இது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இப்போ இந்த 3 வீடியோஸில் சொல்லியிருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் நியூ பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் நியூ பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி கமெண்ட்டில் திட்டுங்க.